நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சீமான் விஜயலட்சுமி வழக்கு இருக்கு இல்லையா, அது தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயலட்சுமி விவகாரத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வாரங்களுக்குள்ள விசாரிச்சு முடிச்சு அதுக்கான அறிக்கை அப்படின்றத நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்பு அப்படின்றத கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான நடவடிக்கையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விஜயலட்சுமி கிட்ட விசாரணை, அது மட்டும் இல்லாமல் 15 சாட்சியங்கள் இருக்காங்க இல்லையா, சாட்சியங்கள் கிட்ட விசாரணை அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறமா சீமான் இன்னைக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீமான் வந்துட்டு இன்னைக்கு ஆஜராகாதனால பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக ஆஜராகணும். அப்படி ஆஜராகல அப்படின்னா கைது பண்ணப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சம்மனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் வீட்டு வாசல்ல காவல்துறை ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சம்மன் ஒட்டப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்மன் கிழிச்சு எறியப்படுது. இதனால மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு போன போலீஸ்காரன் கிட்ட வந்துட்டு சீமான் வீட்டில் காவலாளியா இருக்கக்கூடிய அமல்ராஜுக்கும் போலீஸ்க்கும் இடையில அடிதடி அளவுக்கு போய் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சீமான் விஜயலட்சுமி விவகாரம் தான் என்ன, கிட்டத்தட்ட 12 வருஷமா நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸினுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2011 தான் முதல்ல விஜயலட்சுமி பார்த்தோம் அப்படின்னா சீமான் மேலே ஒரு வழக்கு அப்படின்றத தொடர்றாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் என்னுடைய தங்கச்சி ஃபேமிலி இஷ்யூக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அது விஷயமாகவும் தான் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா சீமான் இருக்கார் இல்லையா, அவரை சந்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை சந்திக்கும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமானுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நட்பு மாதிரி வந்துட்டு உருவாச்சு. பின்னாட்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த நட்பு காதலாக உருமாறுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமானினுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவருடைய ஆசைக்கும் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு இணங்கிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எக்கச்சக்கமான மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2011 முதல் வழக்கு அப்படின்றத ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வழக்கு ஃபைல் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா, அந்த வழக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லியும் ஒரு வீடியோவை போடுறாங்க. அந்த வீடியோக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வழக்கு விசாரணை அப்படின்றது நேர்மையாக நடக்கலை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமானுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி காரணங்கள்லாம் சொல்லிட்டு வழக்கை வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டு விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா, சீமானை திட்டி வீடியோ வெளியிடுறது, விமர்சனம் பண்ணி வீடியோ வெளியிடுறது அப்படின்றத தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சீமானும் அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்வினை எதிர் பதில் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா 2023 மறுபடியும் ஒரு கேஸ் அப்படின்றது வந்துட்டு விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா சீமான் மேலே ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தோம் அப்படின்னா நான் அவரால் 7 முறை வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருந்தேன். 7 முறையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மருந்துகளை கொடுத்து அந்த ப்ரெக்னென்ட் ஆனது இருக்கு குழந்தைய வந்துட்டு அடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் சம்பாரிச்சு வச்ச கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் அப்படின்றதையும் அவர் அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் தரப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் தரப்பட்டதோட மட்டும் இல்லாமல் புதிய சாட்சியங்களையும் போலீஸ்கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்க தந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜயலட்சுமியும் சீமானும் இருக்க மாதிரியான வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு பரவலாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா இல்லை அவங்க வந்துட்டு சும்மா பண்ணுறாங்க, அதுக்காக பண்ணுறாங்க, இதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த வழக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி 17 உச்சநீதிமன்றத்தில் வருது அப்படின்னே சொல்லலாம். சீமான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி 2011 இருக்கு இல்லையா அப்பயே வந்துட்டு வழக்கை வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டாங்க. அதனால இந்த வழக்கை வந்துட்டு ரத்து பண்ணணும், அந்த எஃப்ஐஆரை வந்துட்டு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வழக்கை விசாரித்த இளந்தரையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீமான் தரப்பு வாதம் விஜயலட்சுமி தரப்பு வாதம் இருக்குல்ல, அதாவது அரசு தரப்பு வாதம் ரெண்டையுமே கேட்டதுக்கு அப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னா சீமான் மேல எந்த விதமான காதலும் அதுக்கு முன்னாடி விஜயலட்சுமிக்கு இருந்தது கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப பிரச்சனைக்காகவும் அவங்களுக்கு சினிமாவில் இந்த பிரச்சனைக்காகவும் தான் சீமானை சந்திக்கிறாங்க. அந்த ஒரு தொடக்கத்துல இருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா சீமான் வந்துட்டு விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு
வீணாக்கக்கூடிய பல செயல்கள் அப்படின்றதுல ஈடுபட்டிருக்காரு. அதனால வந்துட்டு இந்த வழக்கை அப்படிலாம் வந்துட்டு மூடி மறைக்க முடியாது. இன்னொன்று இது வந்துட்டு பலாத்கார சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்றதுனால அவங்களே கேஸை வாபஸ் வாங்கினாலும் அந்த கேஸை நடத்தக்கூடிய உரிமை அப்படின்றது கோர்ட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிடுறாரு. இதை கொஞ்சம் கூட சீமான் தரப்பு எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு அதிரடியான தீர்ப்பு அப்படின்றது வெளியிட்டதோட மட்டும் இல்லாமல் 12 வாரத்துக்குள்ள, அதாவது 3 மாசத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் போலீஸ்க்கு உத்தரவு போடுறாரு. இதனால மறுபடியும் வேகம் எடுத்த இந்த வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா சீமான் இன்னைக்கு வந்துட்டு காவல்துறை இருக்கு இல்லையா, சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க. பட் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரியில் கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டம் அப்படின்றது இருக்கு. இது ஆல்ரெடி பிளான் பண்ணதுனால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வக்கீல்கள் போய் சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. பட் அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை ஏற்றுக்கல அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் ஒரு சம்மன் அப்படின்றது வந்துட்டு போயிட்டு சீமானுடைய நீலாங்கரை வீடு இருக்கு இல்லையா, அங்கே ஒட்டுறாங்க. அந்த சம்மன் ஒட்டப்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்மன் கிழிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு சம்மன் கிழிச்சிட்டாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க போகக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அந்த வீட்டினுடைய காவலாளர் அந்த அமல்ராஜுக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான தள்ளுமுள்ளு அப்படின்றது ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அமல்ராஜெல்லாம் கைது பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நான் தான் வந்துட்டு அதை கிழிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கயல்வெளி இருக்காங்க இல்லையா, சீமானுடைய மனைவி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன்னிப்பு அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் சாரி கேட்பீங்களா, நாளைக்கு காலையில் சீமான் ஆஜராகணும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் தொடர்புடைய சாட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த சாட்சிகளை வந்துட்டு நான் கலைக்க மாட்டேன், வந்துட்டு சாட்சி சொல்லக்கூடியவங்க வந்துட்டு மிரட்டுறதோ இல்லைன்னா பின்னாட்களில் அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி ஏதாவது பேசுறதோ நான் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் வந்துட்டு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 10 நிபந்தனைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீமானுக்கு அனுப்பப்பட்ட அந்த சம்மன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 10 நிபந்தனைகள்ல ஏதாவது ஒன்றை நான் மீறினேன் அப்படின்னாலும் எனக்கு காவல்துறை கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் அறிகிறேன் அப்படின்ற மாதிரியும் அதுல போடப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பரபரப்புக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடியே வந்துட்டு சொல்லியாச்சு நாளைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ நாளைக்கு நான் ஆஜராக முடியாது, காவல்துறை என்ன பண்ணுவாங்களோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சீமான் சவால் விடுக்கக்கூடிய தொனியில பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால நாளைக்கு காலையில் 11 மணிக்குள்ள ஒருவேளை சீமான் வந்துட்டு ஆஜராகலை அப்படின்னா சீமான் கைது பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ சீமான் நாளைக்கு காலையில் ஆஜராக போறாரா இல்லை சீமானை குண்டுக்கட்டா கைது பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.